இவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ இன்னொரு தடவை பேசுன, அப்புறம் உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க. சரி விடு ராஜேஸ்வரி, அது ஏற்கனவே கோபத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ வேற அடிச்சு அதை இன்னும் இது பண்ற, விடு. எப்படிங்க விட முடியும்? முளைச்சு 3 எல்லாம் விடல, கை நட்டி பேசுறா பாத்தீங்களா? நானும் இவ வயசுக்கு வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். 1 மணி நேரமா மேக்கப் போடுறது, ஏண்டி இப்படி பண்றேன்னு கேட்டா எதிர்த்து எதிர்த்து பேசுறது, வர வர இவ நடவோட பாவனை எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணுங்க. அரைஞ்சு அழ வச்சிட்டீங்கல்ல, இத வச்சே பிரச்சனையை இன்னும் பெருசாக்குற. என்னடி முறைக்கிற? என்ன முறைக்கிற? அப்படியே விட்டேன்னு வச்சுக்க. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு இவகிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டா விடுங்களேன். இவ கோவத்துல பேசுறதுன்னா உன்னை என்ன வேணாலும் பேசுவாளா? அப்புறம் எதுக்கு பாட்டி என்ன ஒரே அடியோட நிறுத்திட்டீங்க? அப்படியே என்ன கண்ணா பின்னாடி அடிச்சோ, இல்ல நீங்க சொல்ற மாதிரி என்ன கட்டி தொங்க விட்டோ கொன்னிட வேண்டியது தானே. நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல. இப்ப நான் இருக்கிறதா பிரச்சனை உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. இவங்களுக்கு மட்டும்தான் என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுல பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நல்லா இருங்க. மது மது, ஏமா பாத்தியா, நான் இதுக்கு தான் சொன்னேன், எதுவா இருந்தாலும் வாய் வார்த்தையில கண்டிக்கணும். வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிற, இப்ப பார்த்தல. அதுக்காக அவ பேசுனது சரியாங்க? செவ்வந்தி அவ அப்படி பேசுனது என்னால தாங்கிக்க முடியல, அடிச்சிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மா, இருந்தாலும் சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயத்த அடிச்சாமா புரிய வைக்க முடியும்? அவ பேசிட்டு போன விதமே சரியில்லை.